இணைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பெசாது வியானாவை கொடுத்துருங்களேன்ப்பா கப்பை. அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா பிக் பாஸ்? அந்த பொண்ணாவது வந்து ரீஎன்ட்ரி ஆகி ஒரு ஆர்வமாக இருக்குது. மற்றவங்க எல்லாம் சுண்டல் சாப்பிட்றதுலேருந்து இன்னும் எழுந்து வரவே மாட்டாங்களே பிக் பாஸ். அதாவது பிக் பாஸ் இன்னும் 10 நாளில் முடிய போகுது. அந்த இறுதி கோட்டை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். அந்த ஒரு புத்துணர்ச்சி யாருக்கிட்டையுமே இல்லையே. என்ன காரணமாக இருக்கும்? எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கானுங்களே. குற்றமுள்ள நெஞ்சமாடா குத்தி கொண்டு இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. ஏன்னா யாருக்கிட்டுமே ஒரு உற்சாகம் இல்லை, எல்லாம் டல்லாக இருக்கிறாங்க. கண்டஸ்டன்ஸ், அதாவது இப்போ நம்ம இந்த விருந்தாளிகளையா பார்க்க முடியும். அந்த 6 பேர் ஆகும்னா பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட்ங்கிறார். அவனுக்கு எப்படா ஃபைனலிஸ்ட், நெக்ஸ்ட் வீக் தான்டா ஃபைனலிஸ்ட் நம்ம கேட்டாலும் பிக் பாஸ் கோச்சுப்பார். அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம கேட்போம். ஏன்னா பிக் பாஸ் சொல்லுவதை நம் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து என்னுடைய கார்டியன், அவர் எனக்கு என்னது காட் ஃபாதர். ஐயோ என்னென்ன எல்லாம் சுத்துறீங்களாடா அந்த ஆளுக்கு. அவன் பார்த்தா ஜொல்லு ஒடியும் ஒரு மனிதனாக சுற்றி கொண்டு இருக்கின்றார். யார்? பிக் பாஸ். உண்மையாலேங்க இந்த வீட்டின் மிகப்பெரிய ஜொல்லன் வந்து பிக் பாஸ் தான். இப்போ ப்ரோமோவுக்கு நான் பேசுனதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ப்ரோமோக்குள்ளே போகிறேன். ப்ரோமோ என்ன? விக்ரமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன வேணா நான் சொன்னால் எல்லாம் கேட்குறாங்க, நீ சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னியே, அந்த மாதிரி எதுவும் இருக்கா என்ன? ஆமாண்ணே, அதாவது நீ என்ன சொல்கிற, கேமுக்காக ஒன்று மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது செஞ்சன்னா அது சரிங்கிறாங்க. இதே நான் கேமுக்காக ஒன்று மாற்றிக்கிட்டு செஞ்சேன்னா அது சரியில்லைங்கிறாங்க. நீங்கள் கேம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கேம்னா கேம், அதுதான். கேம்னா என்ன? இப்போ சபரி வந்து அடிக்கிறான், அப்போ நீ என்ன சொல்கிற? காலை கூட வச்சு மிதிக்கிறாங்கிற. கேட்டால் அது கேம்ங்கிற. ஒருத்தவங்க காலை கூட வச்சு மிதிச்சு காரை விட்டு வெளில தள்ளி விட்டா அது தப்புங்கிற. இப்போ நாங்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும், நாங்கள் எந்த முடிவில் பிக் பாஸ் பார்க்கணும் சொல்லுங்கண்ணே. நீங்கள் எது சொன்னாலும் சரிதாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ்லேருந்து அவர் விக்ரம் சொல்ல நீ ஏன் மீறுற? நீ என்ன சொன்ன? மணி பாக்ஸ் எப்போ வருதோ அப்போ நான் எடுத்துன்னு போவேன்னு சொன்னேன். மணி பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணிட்டார்ல பிக் பாக்ஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியதானே விக்ரம், ஏன் போக மாட்டேங்கிறீங்க? டார்ச்சராக இருக்குது உங்களெல்லாம். நாங்கள் லைவில் பார்க்குறதும் ப்ரோமோவில் பார்க்குறதும். ஏன்டா இப்படி அழுது வழிகிறீங்க? என்ன நண்பர்களே, கரெக்டா தப்பா? போங்கப்பா.